ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஐபிபிஎஸ் மெயின்ஸில் கேட்பாங்க தெரியுமா, மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கேஸ்லெட் டிஐ தான். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட் இருக்குல்ல, அப்ளிகேஷன் சம்ஸ் கான்செப்ட், ஸோ அதை வச்சு இருக்க ஒரு டிஐ தான் இது, சரிங்களா? ஸோ அப்படி இந்த டிஐ பார்க்கலாம். கவனிங்க. த டைம் டேக்கன் பை கிஷோர், ரித்து அண்ட் லோகேஷ் டு கம்ப்ளீட் 20% ஆஃப் தி ஒர்க் இஸ் டேஷ் லெஸ் தென் தி டைம் டேக்கன் பை மின்னு அண்ட் ஜித்து to complete the 30% of the work, and efficiency of Ritu is 40% less than Sita, and efficiency of Jittu is 40% more than Kishore. Kishore alone can complete the whole work dash days, while Mintu and Ritu together can complete dash percentage of work in 6 days. The part of work done by Logesh and Kishore in 12 days is dash, and Jittu and Kishore together can complete 80% of the work in 14 days. Ritu, Minnu and Jittu together can complete the whole work in dash days, while Sita, Logesh, Minnu alone can complete the whole work in 24 days, 56 days and 60 days respectively. ஆக்சுவலாக வந்து இதை நம்ம ரீட் பண்ணும்போது நல்லா கவனமாக ரீட் பண்ணணும், சரிங்களா? இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டா அண்டுக்கு அப்புறம் ஜித்து அண்ட் கிஷோர் டுகெதர் கேன் கம்ப்ளீட் 80% ஆஃப் தி ஒர்க் இன் 14 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டா இருந்து மூவ் பண்ணலாம் நம்ம. அதாவது ஜித்து இருக்காங்களே, ஜித்து பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஜித்து அண்ட் கிஷோர், கரெக்டா? ஜித்து அண்ட் கிஷோர், அதாவது அவங்க 80% ஆஃப் தி ஒர்க் இருக்கு தெரியுமா, 80% ஆஃப் தி ஒர்க்கை 14 டேஸில் முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 100% ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சோம்னா 4 5ன்னு வரும். ஸோ நம்ம இதை அடிச்சிட்டோம்னா 2 இங்கே 7. ஸோ என்ன வரும்னா, ஜித்து, அதாவது ஜித்து கிஷோரும் 35/2 டேஸ்ன்னு வரும், கரெக்டா? அதாவது ஹோல் ஒர்க்கு முடிக்கிறதுக்கு 35/2 டேஸ்ன்னு வரும், கரெக்டா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஸ்டா இங்க பாருங்க, ஒயில் சீதா, லோகேஷ், மின்னு அவங்களாம் வந்து ரெஸ்பெக்டிவ்லி 24 டேஸ், 50 டேஸ், 56 டேஸ், 60 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒயில் சீதா, அதாவது சீதா இருக்காங்களே, அவங்க எவ்வளோ நாள் 24 டேஸில் முடிக்கிறாங்க அந்த ஒர்க்கை, சரிங்களா? இந்த ஒர்க் எல்லாத்தையுமே இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க, சரிங்களா? தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு. சீதா வந்து 24 டேஸு. அப்புறம் லோகேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க, லோகேஷ் வந்து எவ்வளோ நாள் 56 டேஸு, கரெக்டா? 56 டேஸு. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, மின்னு எம்மு, சரிங்களா? மின்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 60 டேஸில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சா நமக்கு இந்த டேட்டாவை எடுத்துட்டோம் இதுலேருந்து. ஆக்சுவலாக இது வந்து ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கவனமாக ரீட் பண்ணால் இந்த டேட்டா இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோமா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இன்னொன்று ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, டைம் டேக்கன் பை கிஷோர், ரித்து அண்ட் லோகேஷ் டு கம்ப்ளீட் 20% ஆஃப் தி ஒர்க் இன் டேஷ் டேஸ் லெஸ் தென் டைம் டேக்கன் பை மினு அண்ட் ஜித்து டு கம்ப்ளீட் தி 30% ஆஃப் தி ஒர்க்னு சொல்லிட்டாங்க. இதோட முடிஞ்சு இந்த ஏவை கண்டுபிடிக்கிறக்காண்டி அப்புறம் சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் ரித்து இருக்காங்களே இஸ் 40% லெஸ் தென் சீதா. இது என்னன்னா, ரீத்தா இருக்காங்களே, இவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ரீத்தாவுக்கும் அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ, சரிங்களா? ரித்துக்கும் சீதாவுக்கும் எவ்வளோனா, ரித்து இஸ் 40% லெஸ் தென், அதாவது இவங்க 100னா இவங்க வந்து 60% தான் இருப்பாங்க, 40 கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரித்து. அப்போ இதை அடித்தோம்னா நமக்கு என்ன வரும், 3:5 முடிஞ்சா இது ஒன்று. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்னொன்று இதோட முடிஞ்சு நமக்கு. அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் ஜித்து இஸ் 40% மோர் தென் கிஷோர், அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் ஜித்து இருக்காங்களே, ஜித்து இஸ் 40% மோர் தென்னா, ஜித்து 140 இருப்பாங்க, இவங்க 100 இருப்பாங்க, கரெக்டா? கிஷோர் ஜித்து இஸ் 40% மோர்னா கிஷோர், கரெக்டா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 அடிச்சோம்னா 7:5 தானே? கரெக்டு, 7:5. ஆக்சுவலாக இது வந்து இது ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி அவங்களோட பார்ட்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டேட்டா இருக்குல்ல, ஸோ இதை வச்சுன்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எல்சிஎம் எடுப்பீங்க எல்லாத்துக்கும். இந்த 35 இருக்கா, ஸோ 35க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும், இந்த எல்லாத்துக்குமே, சரிங்களா? 35னா 7x5ன்னு போடுவீங்க இங்கே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கியூப் 8x3ன்னு போடுவீங்களா, 2 கியூப் x 3. அப்புறம் 7 8 56, ஸோ 2 கியூப் போடுவீங்க. இங்கே 16 இருக்கா, ஸோ 3 x 5 x 2 ஸ்கொயர்னு போடுவீங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ எல்சிஎம் என்னது, 7 2 கியூபு 5 வரும், அப்புறம் என்ன வரும், 3 வரும், கரெக்டா? இதுதான் வந்து எல்சிஎம். அப்போ 8 5 40 x 21, இதுதான் டோட்டல் ஒர்க் நமக்கு, கரெக்டா? அப்போ எவ்வளோ வரும், 21னா 4
80 சரிங்களா. இதான் வந்து டோட்டல் ஒர்க் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோமா. டோட்டல் ஒர்க்கு இது ரொம்ப முக்கியம். இந்த 840 கண்டுபிடிக்கணும் நம்ம டோட்டல் ஒர்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இவங்க இருக்காங்களே இந்த ஜே அண்ட் கே, அதாவது ஜித்து அண்ட் கிஷோர். கரெக்டா, ஜித்து அண்ட் கிஷோரோட எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஜித்து அண்ட் கிஷோர் இருக்காங்களே, ஜித்து பிளஸ் கிஷோர், அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னா 840 டிவைடட் பை போட்டுக்கலாமா நம்ம 35/2ன்னு. ஸோ நம்ம இதை அடிச்சோம்னா அதாவது 840 டிவைடட் பை 35/2 இது சரிங்களா. 35/2ன்னு போட்டிங்கன்னா இது அடிக்கலாம் நம்ம. ஸோ அடித்தா என்ன ஆகும் நமக்கு, 7 டைம்ஸ் அடிங்க. 7 அடித்தா 1 20, இது 7 அடித்தா 5ன்னு வரும். இது அடித்தா என்ன ஆகும் நமக்கு 24 வருமா. 24 அப்போ 2 மேலே போயிடும். அப்போ 48 தான். அதாவது இவங்களோட எஃபிஷியன்சி இருக்குல்ல, இது வந்து 48 சரிங்களா. இது வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம், 48 கண்டுபிடிச்சோம் இவங்க 2 பேத்துக்கு சேர்த்து, ஜித்து வந்து கேக்கு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீதா, சீதா தானே, சீதா வந்து அதே மாதிரி 840 அதே மாதிரி போட்டுக்கோங்க. 840/24 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 840/24 போட்டால் என்ன ஆகும் நமக்கு 8 அடிங்க. 8 1 is 8, 0 வரும். 8 அடிச்சா 3, அப்போ 35 வருமா. இப்போ சீதாவோடது என்ன 35 கரெக்டா, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோமா. அப்புறம் இது யார், லோகேஷ். லோகேஷ்க்கு அதே மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. லோகேஷ்க்கு அதே மாதிரி போட்டால் என்ன ஆகும் நமக்கு 840/56ன்னு போடுவோம் கரெக்டா. 840/56. ஸோ இதை அடிச்சா 8 அடிங்க. 8 அடிச்சிங்கன்னா 105 வரும். 8 அடிச்சா 7. ஸோ இதை அடிச்சா என்ன ஆகும் 15 வரும் கரெக்டா. அப்போ லோகேஷ்க்கு வந்து எஃபிஷியன்சி 15. டோட்டல் ஒர்க் டிவைட் பை டேஸ் போட்டோம்னா நமக்கு எஃபிஷியன்சி கிடச்சிடும் கரெக்டா. அப்புறம் லாஸ்ட் யாரு, எம்முனா மினு தானே எம்முனா. ஸோ மினுக்கு பாருங்க 840 டிவைடட் பை 60 போடணுமா. ஸோ இதை அடிச்சா என்ன ஆகும் 6 1 is 6, ரிமைண்டர் 2, 6 4 are 24. ஸோ 14 வரும் கரெக்டா. மினுக்கு வந்து 14 ரேஷியோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க ரித்து ப்ளஸ் சீதா 2 பேத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி 3 5 கொடுத்துருக்காங்களா. நமக்கு என்ன தெரியுங்க, சீதா எஸ் இருக்காங்களா, ஆக்சுவலாக எஸ் இருக்காங்களா, எஸ்ஸோட எஃபிஷியன்சி 35ன்னு தெரியும். எஸ் இந்த 5 பாட்டு இருக்குல்ல, இந்த 5 பாட்டு தான் நமக்கு 35ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 பாட்டு எவ்வளோ இருக்கும், அடிச்சா 7 21 இருக்கும் கரெக்டா. அப்போ 6 இந்த ரித்து இருக்காங்களே, ரித்துவோட எஃபிஷியன்சி என்ன கிடச்சிரும் 21 கிடச்சிரும் சரிங்களா. எஃபிஷியன்சி 21 கிடச்சிரும் ரித்துக்கு சரிங்களா. எஃபிஷியன்சி இது ரித்துக்கு 21 கிடச்சிரும். அப்போ நமக்கு இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஜித்துவுக்கும் கிஷோருக்கும். கிஷோருக்கும் 7:5 ரேஷியோ நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு வேற என்ன தெரியும் இங்கே பாருங்களேன், அதாவது ஜித்து கிஷோர் 2 பேருக்கு சேர்த்து 48ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மொத்த பாட்டு 12 இருக்குல்ல, இந்த 12 தான் வந்து 48ன்னு சொல்லி இருக்கு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் எஃபிஷியன்சி 2 பேருக்கு சேர்த்து. 12 பாட்டு இதுதான் 48னா இப்போ 5 பாட்டு என்னன்னு கிடச்சிடும் நமக்கு. இது அடிச்சா 4, 5 பாட்டு வந்து 20, இந்த 5 தான் 20. இந்த 7 இருக்கு தெரியுமா, இந்த 7 அப்போ என்ன ஆகும், இது அடிச்சா 4 7 5 35 கிடைக்கும் கரெக்டா. அப்போ நமக்கு ஜித்து இருக்காங்களே, ஜித்துக்கு எவ்வளவு 35 எஃபிஷியன்சி கரெக்டா. அப்புறம் கிஷோருக்கு வந்து எவ்வளவு, அப்போ மிச்சம் இருக்கிறது சாரி இது என்னன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சா 4 இங்கே 28 தான் வரும் கரெக்டா. நான் தப்பாக போட்டேன், 28 தான் வரும். அதாவது வந்து 28 தான் எஃபிஷியன்சி இவங்களுக்கு சரிங்களா. 28 தான் எஃபிஷியன்சி. கிஷோருக்கு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும் கரெக்டா. இதெல்லாமே எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாமே எஃபிஷியன்சி இந்த ரவுண்டு பண்ணிருக்கு ஃபுல்லாமே தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம சரிங்களா. சீதாவுக்கு 35, லோகேஷுக்கு 15, மினுக்கு 14, ரீதா அவங்களுக்கு 21, ஜித்துக்கு வந்து 28, கிஷோருக்கு வந்து 20 சரிங்களா. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ டேட்டா வந்து இவ்வளோ தான் எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம. எஃபிஷியன்சிலாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு சரிங்களா. டோட்டல் ஒர்க் நமக்கு இப்போ தெரியுமா, டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரியும் 840 தெரியும் கரெக்டா. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த டைம் டேக்கன் பை கிஷோர் ரித்து லோகேஷ் டு கம்ப்ளீட் 20% ஆஃப் தி ஒர்க் டேஷ்னு கேட்குறாங்க. டேஷ் லெஸ் தென் டைம் டேக்கன் பை மினு அண்ட் ஜித்து டு கம்ப்ளீட் 30% ஆஃப் தி ஒர்க்குன்னு கேட்குறாங்க. அதாவது கிஷோர் ரித்து லோகேஷ் 20% ஆஃப் ஒர்க்கு எவ்வளோ நாள் முடிக்கிறான்னு பார்க்கணும் நம்ம சரிங்களா. இது 20% இந்த ஒர்க் வந்து இதுதான் 100% நமக்கு. ஸோ 20% எவ்வளோ வரும் 168 வருமா, 168 வரும். டிவைடட் பை எவ்வளோ நாள் முடிக்கணும், அதாவது வந்து ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போடுவோம்ல. எஃபிஷியன்சி யாரோட எஃபிஷியன்சி போடணும்னா கிஷோர் ரித்து லோகேஷ். நம்மளுக்கு கிஷோர் யாராரு, கிஷோர் வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. கிஷோர் வந்து இந்த இருக்கா, வந்து 20 ப்ளஸ் ரித்து. ரித்து எங்கே இருந்தா இருக்கு ரித்து சரிங்களா. 21 ப்ளஸ் லோகேஷ் வந்து 15 கரெக்டா. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 168 டிவைடட் பை 656 கரெக்டா. ஸோ நம்ம இதை இப்போ அடித்தோம்னா எவ்வளோ நாள் கிடச்சிடும், அதாவது இவங்க 3 பேர் சேர்ந்து முடிக்கிறது. ஸோ இதை நம்ம இப்போ எத்தனை நாள் அடிச்சுக்கிறீங்க 3 டைம்ஸ் அடி ஆகுது. 3 டைம்ஸே 3 days ஆகும் கரெக்டாக. 3 days ஆகுதா முடிக்கிறதுக்கு, இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு.
இந்த 20% ஆஃப் ஒர்க்கு அந்த 3 பேர் முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது. அப்புறம் மினு அண்ட் ஜித்து அவங்க 30% ஆஃப் ஒர்க்கு எவ்வளவு நாள் முடிக்காங்க பார்க்கணும். சரிங்களா? மினு வந்து இதுல 30% பார்த்தோம்னா எவ்வளவு? 4 3 12, ரிமைண்டர் 1, 252 இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இந்த மினு அண்ட் ஜித்து எவ்வளவு நாள்னு பார்க்கணும். மினு வந்து நம்மளுக்கு 14 தெரியும் எஃபிஷியன்சி. அப்புறம் என்னது மினு, ஜித்து 28 தெரியும். கரெக்டா? 28. ஸோ 252 டிவைடட் பை எவ்வளவு? 42 கரெக்டா? ஸோ நம்ம இதை அடிக்கணும். சரிங்களா? இதை அடிச்சா எவ்வளவு நாளும் கிடைக்கும். ஸோ நீங்க இப்போ அடிங்க. ஸோ இதை எத்தனை நாள் அடிக்கலாம்? ஒரு 6 ஆல் அடிக்கலாமா? 6 7 6 ஆல் அடிச்சா 6 4 24 6 2 இதை அடிச்சா 6. ஸோ 6 டேஸ்ன்னு கிடைக்குது. கரெக்டா? இவங்களுக்கு இவங்க 2 பேர் சேர்றது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லெஸ் தென் சொன்னாங்கன்னா இது 2 ஒரு டிஃபரன்ஸ் தான். சரிங்களா? அதாவது இந்த 6 - 3 அப்போ இந்த இடத்துல 3 டேஸ் தான் ஆன்சர். கரெக்டா? எவ்வளோ நாள் கம்மியாக எடுத்துக்கிறாங்க இவங்க? 3 நாள் கம்மியாக எடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த இடத்துல அப்போ 3ன்னு ஒரு ஆன்சர். 3 டேஸ் முடிஞ்சா. அப்புறம் பாருங்க, இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அந்த எஃபிஷியன்சி ஆஃப் ரித்து இஸ் இது டேட்டாலாம் எடுத்தோம். இது ஒரு டேட்டா எடுத்துட்டோம். அப்புறம் கிஷோர் அலோன் கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் டேஷ் டேஸ். கிஷோர் மட்டும் இந்த ஒரு ஹோல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. 840 பை கிஷோரோட எஃபிஷியன்சி நமக்கு இந்த 20 கண்டுபிடிச்சிருக்கோம். முடிஞ்சா அடிச்சா 42 நாள் ஆகும் இந்த இடத்துல. முடிஞ்சா 42. அப்புறம் பாருங்க, டேஸ் ஒயில் மினு ரித்து டுகெதர் கேன் கம்ப்ளீட் டேஷ் பெர்சன்டேஜ் ஆஃப் தி ஒர்க் இன் 6 டேஸ் கேட்குறாங்க. மினு ரித்து எஃபிஷியன்சி எவ்வளவு? 14 மினுக்கு. அப்புறம் ரித்துக்கு வந்து 21. ஸோ மொத்தம் 35 எஃபிஷியன்சி அவங்களோடது. இன்ட்டு டேஷ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் இன் 6 டேஸ் கேட்குறாங்க. இன்ட்டு 6 போட்டால் என்ன ஆகுது? 210 வரும். சரிங்களா? 210 ஒர்க் முடிக்கிறாங்க அவங்க. சரிங்களா? இந்த 6 நாளில் 6 டேஸில் 210 ஒர்க் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. அதாவது 840ல் இது எத்தனை பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. அவ்வளோதான். அதாவது 840 இருக்கா? 840ல் இந்த 210 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அடித்தா என்ன ஆகும்? இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு இது அடித்தா என்ன ஆகும் நமக்கு? 4 டைம்ஸா? அப்போ 25 தான். 25% கிடைக்கும். அதான் ஆன்சர். முடிஞ்சா 25. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இங்க இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? 6 டேஸ் வரைக்கும். த பார்ட் ஆஃப் ஒர்க் டன் பை லோகேஷ் அண்ட் கிஷோர் இன் 12 டேஸ் இஸ் டேஷ்னு கேட்குறாங்க. அதாவது பார்ட் ஆஃப் ஒர்க் லோகேஷ் அண்ட் கிஷோர் 12 டேஸ்ல எவ்வளவு பார்ட் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. லோகேஷ்க்கு நமக்கு எவ்வளவு தெரியும்? அதாவது லோகேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா? லோகேஷ் எவ்வளவு? 15. லோகேஷோட 15 பிளஸ் பார்ட் ஆஃப் ஒர்க் பை லோகேஷ் அண்ட் கிஷோருக்கு எவ்வளவு நமக்கு? 20 தெரியும். தர்கா 20. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து 35 எஃபிஷியன்சி. அவங்க 12 டேஸ்ல சொல்றாங்க. இன்டூ 12. சரிங்களா? இன்டூ 12 போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 350 10னா 350 420. கரெக்டா? 420 ஒர்க்கை முடிக்கிறாங்க. அதை பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா? டிவைட் பை 840 போடணும். கரெக்டா? எத்தனை பார்ட்ஸ் தானே கேட்குறாங்க. நமக்கு பார்ட் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேர் வந்து 12 நாளில் 420 ஒர்க் முடிப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கை டிவைட் பண்ணணும் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடிச்சா என்ன ஆகும்? 1/2 ஆன்சர். சரிங்களா? 1/2 கிடைச்சிடும். அவ்வளோதான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1/2. இந்த பார்ட் வந்து 1/2 இந்த இடத்துல. அப்புறம் அண்ட் ஜித்து அண்ட் கிஷோர் டுகெதர் கேன் கம்ப்ளீட் 80% ஆஃப் தி ஒர்க் இன் 14 டேஸ். இதை விடுங்க. அப்புறம் ரித்து மின்ட்டு அண்ட் ஜித்து டுகெதர் கேன் கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க் இன் டேஷ் டேஸ். அதாவது ரித்து மின்ட்டு ஜித்து கேட்குறாங்க. சரிங்களா? டுகெதர் கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க் இன் டேஷ் டேஸ். ரித்துக்கு எவ்வளோ நமக்கு? 21. சரிங்களா? ரித்துக்கு வந்து 21. அப்புறம் மினு தான் இருக்காங்க 14. அப்புறம் ஜித்து எங்க இருக்காங்க? ஜித்து தான் இருக்காங்களா? 28. சரிங்களா? ஸோ இதை நான் ஆட் பண்ணேன்னா எவ்வளோ வரும்? 9 4 13 3 ரிமைண்டர் 1 3 6. சரிங்களா? 63 வருது. அதாவது இவங்க மொத்தம் எஃபிஷியன்சி. ஸோ வந்து இவங்க இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. மொத்த ஒர்க்கு நமக்கு 840 டிவைட் பை 63. ஸோ இதை அடிச்சா என்ன ஆகும்? 7 நாள் அடிச்சுக்கோங்க. 7 நாள் அடிச்சா 7 1 7 120 வரும். இங்கே 7 நாள் அடிச்சா 9 வரும். கரெக்டா? அப்போ 40/3 வரும். சரிங்களா? 40/3னா நம்மளுக்கு என்ன ஆகும்? 13 1/3 டேஸ் ஆகும். சரிங்களா? முடிஞ்சு. இதுதான் இந்த இடத்துல. அப்போ 40/3 டேஸ் தான். நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வந்து அப்ளிகேஷன் சம் ஸ்கோர் 2 மார்க் இருக்கும் ஒரு சம்க்கு. சரிங்களா? 2 மார்க்ஸ் இந்த சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேர் இதை பார்க்கவே மாட்டீங்க. அதாவது வந்து பேசிக்காக நம்மளுக்கு டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணால் 10 மார்க் சொல்ல அப்படியே வாங்கலாம். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது நமக்கு புரியாது. ஆனால் டேட்டா எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு டேட்டாவுக்காண்டி நம்ம தெளிவாக படிக்கும்போது டேட்டா எங்கே கொடுத்துருக்காங்கன்னு அந்த கவனமாக படிக்கணும். அப்படி படித்தோம்னா டேட்டாவுக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு டி எடுத்து வரேன் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி.
அந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. வேற ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பெட்டரா ஏதாச்சும் இந்த மாதிரி எழுதுறது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் பெட்டரா பண்ணலாம் ஏதாச்சும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.